ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 329. இதில் ஒரு பயங்கர ராட்சசனும் கூட பகவான் ராமரின் சங்கத்தினால் கந்தர்வனாக மாறி விடுதலை அடைந்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் சித்திரக்கூடத்தில் இருந்து அத்திரி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார்கள். அத்திரி முனிவர் அவர்களை தமது சொந்த பிள்ளைகள் போல் பாசத்துடன் வரவேற்றார். சீதையை வரவேற்க அத்திரி முனிவர் தமது வயது முதிர்ந்த மனைவி அனுசுயாவை அழைத்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பகவான் ராமரின் நித்திய பத்தினியான சீதை பெரும் அடக்கத்துடன் அந்த பெண் துறவியை அணுகினாள். தன் அடக்கமே உருவான அந்த தபஸ்வினிக்கு உரிய மரியாதை அளித்த சீதாதேவி பெரும் மகிழ்ச்சியுடன் உடன் நலன் பற்றி கூப்பிய கரங்களுடன் விசாரித்தால் அனைத்து ஆசிகளையும் பெற்று நல் ஒழுக்கத்தின் இலக்கணமாக திகழும் போற்றுதலுக்குரிய சீதையை கண்ட அந்த முதிர்ந்த பெண்மணி உடனே அவளிடம் ஆறுதலாக பேசி உபதேசம் வழங்கினாள். நீங்கள் தர்மத்தில் இருந்து வலுவாது நிலைத்து இருப்பதில் குறியாக இருக்கின்றீர்கள். மிகச்சிறந்த நல்ல அதிர்ஷ்டமாகும். ஓ சீதையே, நாடு கடத்தப்பட்ட உமது கணவர் ஸ்ரீராமரை நீயும் பின்தொடர்வதில் எமக்கு பெரிய மகிழ்ச்சி. பிரியமான கணவன் நகரத்தில் வாழ்ந்தாலும் காட்டில் வாழ்ந்தாலும் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் பெண்கள் தங்களது கணவன்மார்களிடம் இனிமையாக செயல்பட வேண்டும். அத்தகு பெண்களுக்காக மிகச்சிறந்த வளமான உலகங்கள் காத்திருக்கின்றன. கணவன் பண்பு அற்றவனாக, காமுகனாக அல்லது ஆஸ்தி அந்தஸ்து இல்லாதவனாக இருந்தாலும் போற்றுதலுக்குரிய உயர்ந்த நிலையுடைய பெண்ணிற்கு அவனே வழிபாட்டிற்குரிய தெய்வமாகும். ஒரு பெண்ணிற்கு கணவனை விட நெருங்கிய நண்பனை நான் காண கிடைக்காது. கடும் தவத்தினால் பெறப்படும் அழிவற்ற பலனைப் போல விரும்பியவற்றை வழங்குவதில் கணவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அதே சமயத்தில் விதேக நாட்டின் இளவரசியே, கணவனை அடக்கி ஆள்பவர்களும் நல்லது கெட்டது இவை பற்றி சிந்திக்காமல் துர்க்குணத்துடன் ஆசைகளால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள பெண்களோ முன்பு கூறிய நல் விளைவுகளை அடைய மாட்டார்கள். மிதிலையின் இளவரசியே, காமத்திற்கு இரையாகி வீழ்ச்சியடையும் அந்த பிரிவினரைச் சேர்ந்த பெண்கள் கற்புத்தன்மையிலிருந்து விலகி பெரும் அவமரியாதையை சந்திப்பார்கள். மறுபுறத்தில் கணவன் மீது பக்தியோடு செயல்பட்டு நல் ஒழுக்க நெறிகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த உலகில் நன்மை தீமை இவைகளை அறிந்தவர்களாய் திகழும் உம்மை போன்ற பெண்களோ புண்ணிய செயல்கள் புரிந்து சொர்க்கத்தை அடையும் அதே பலனை அடைகின்றார்கள். ஆகையால் இந்த இளவரசரின் சேவையில் பக்தியுடன் வாழ்ந்து இவரையே வழிபாட்டிற்குரிய முக்கிய இலக்காக கருதி கவனத்துடன் சேவை புரிந்து இவருக்கு ஒத்துழைத்து நல் ஒழுக்கத்தினை பயிற்சி செய்வாயாக. அதன் விளைவாக புகழையும் நல் ஒழுக்கத்தினையும் புண்ணியத்தையும் எளிமையாக நீ அடைய முடியும். அனசூயாவின் வாக்கினை பாராட்டிய சீதாதேவி தன் அடக்கத்துடன் பின்வருமாறு பதில் உரைத்தாள். புனிதமானவரான தாங்கள் எனக்களித்த உபதேசங்களில் வியப்பேதும் இல்லை. கற்புடைய மனைவியினால் கணவர் எவ்வாறு பூஜிக்கப்படுகிறார் என்பதை நான் மிக மிக நன்றாக அறிந்து இருக்கின்றேன். என்னுடைய கணவர் இழிவு ஆனவராக அல்லது பிழைப்புக்கு வழி இல்லாதவராக இருந்தாலும் அவரை நான் எப்போதும் பின்பற்றி எந்த ஒரு தயக்கமும் இல்லாது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்பட வேண்டும். இதுவே எனது கடமை. அவ்வாறு இருக்கையில் மேம்பட்ட நல் ஒழுக்கம், கருணை முதலில் சிறப்பு வாய்ந்த குணங்கள், புலன் கட்டுப்பாடு, மாறுபாடு இல்லாத அன்பு, நேர்மையில் இருந்து வலுவாத உறுதியான மனம், தாய்
தந்தை இவர்களிடம் அன்பு காட்டுதல் முதலிய மெச்சத்தகுந்த குணங்களை எல்லாம் பெற்றிருப்பவர் எவ்வளவு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பக்திக்கும் உரியவராக இருக்க வேண்டும். வல்லமை பொருந்திய ஸ்ரீராமர் தமது அன்னையான கௌசல்யாவிடம் எவ்வாறு பாசத்துடன் நடந்து கொண்டாரோ அவ்வாறே தசரத மன்னரின் மற்ற மனைவிகளான நமது மாற்றான் தாய்களிடம் நடந்து கொண்டார். இப்பொழுது இந்த தனிமையான காட்டிற்கு வரும்போது என் மாமியாரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் எனது மனதில் பதிந்து நிற்கின்றன. அது மட்டும் இல்லாமல் முன்பு திருமணத்தின் போது அக்னி சாட்சியாக என்னை கன்னிகாதானமாக மணமகனிடம் ஒப்படைக்க இருந்த வேளையில் என் அன்னையும் இந்த போதனைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தால் இவை இன்னும் என் நினைவில் இருக்கின்றன. கற்பிற்கு இலக்கணமாக திகழும் தாயே, அவ்வனைத்து போதனைகளும் தற்போது உங்களது போதனைகளின் மூலம் எனது மனதில் புதுப்பிக்கப்பட்டு இருக்கின்றன. கணவனுக்கு சேவை செய்வதை விட மனைவிக்கு உயர்ந்த தவம் வேறொன்று கிடையாது. கணவனிடம் உள்ள விசுவாசம் என்னும் உறுதியான விரதத்தால் மேம்பட்டு விளங்கும் பெண்கள் அனைவரும் தங்களது புகழுக்குரிய புண்ணிய செயல்களால் தேவர்களின் ராஜாங்கத்தில் பெரிதும் மதிக்கப்படுகின்றார்கள். சீதையின் சொற்களை கேட்டு மிகவும் மகிழ்ந்த அனசுயா, ஓ அன்பான குழந்தாய், நான் முழு கட்டுப்பாட்டுடன் துறவு வாழ்க்கை வாழ்வதால் மிகுதியான புண்ணியத்தை சேகரித்து வைத்து இருக்கின்றேன். அதனை உபயோகித்து உனக்கு வரமளிக்க விரும்புகின்றேன். நீ விரும்பும் வரத்தை என்னிடம் கேட்டு பெற்று கொள்வாயாக என அன்புடன் கூறினாள். அதற்கு சீதை, தாயே, உம்மை சந்தித்ததே போதுமான வரமாகும் என்று பதிலளித்தாள். எனினும் அனுசுயா சீதைக்கு புனிதமான வாடாத மாலையையும் தெய்வீக உடைகளையும் ஆபரணங்களையும் குறையாத அழகு சாதனங்களையும் கொடுத்தால். அதன் பிறகு சீதை ராமரை மணந்த கதையை விவரிக்கும்படி அனுசுயா வினவ, அதற்கு சீதை பதிலளித்தாள். என் தந்தையாகிய ஜனக மன்னர் ஒருமுறை யாக பீடத்தை தயார் செய்வதற்காக நிலத்தை உழுதபோது திடீரென நான் பூமியில் இருந்து தூசியுடன் தோன்றினேன். குழந்தையற்ற அரசன் என்னை ஏற்க வேண்டும் என ஒரு அசரீரி அறிவித்தது. இவ்வாறாக நான் ஜனக மன்னரின் புதல்வியாக வளர்க்கப்பட்டேன். தெய்வீக பிறப்பை கொண்ட நான் உரிய வயதை அடைந்தபோது எனக்கு பொருத்தமான கணவரை கண்டுபிடிக்க முடியாமல் தந்தை மிக வருந்தினார். இறுதியில் என் மூதாதையரான தேவராதனுக்கு வருணன் வழங்கிய சிவபெருமானின் வில்லினை வளைத்து நான் ஏற்றுபவரை சுயவரத்தின் மூலமாக எனக்கு மணமுடிக்க தீர்மானித்து விட்டார். ஆயினும் பெரும் அரசர்களாலும் அந்த வில்லை தூக்கக்கூட முடியவில்லை. வளைப்பதை பற்றி கூறவும் வேண்டுமா? இருப்பினும் விஸ்வாமித்திரர் உடன் மிதிலைக்கு வந்த ராமர் வில்லை எளிமையாக வளைத்து நானை பூட்டி இரண்டாக உடைத்து விட்டார். அப்போதும் கூட ராமர் தமது தந்தை தசரத மன்னரின் அனுமதியை பெறும் வரை என்னை மனைவியாக ஏற்கவில்லை. கோசல நாட்டு மன்னரின் வருகைக்கு பிறகே எங்களின் திருமணச் சடங்கு நடத்தப்பட்டது. சீதை இந்த கதையை சொல்லி முடித்தபோது பொழுது சாயத் தொடங்கிவிட்டது. தான் வழங்கிய புதிய ஆபரணங்களால் அலங்கரித்து கொண்டு கணவருக்கு பணிவிடை செய்யுமாறு அனசுயா சீதையை வேண்டிக் கொண்டாள். சீதையின் ஈடு இணையில்லாத அலங்காரத்தைக் கண்டு ராமர் மிகவும் மகிழ்ந்தார். அன்று இரவு அத்திரி முனிவரின் ஆசிரமத்திலேயே அவர்கள் உறங்கினார்கள். மறுநாள் காலை தண்டகாரண்ய வனத்திற்கு செல்லும் வழியை முனிவரிடம் ராமர் வினவினார். அதனை ராமருக்கு எடுத்துரைத்து முனிவர் எச்சரித்தார். அந்த வனம் கொடிய பயங்கரமான ராட்சசர்களால் நிரம்பி இருக்கின்றது. யாரேனும் உண்ட பிறகு பருகிய பிறகு வாய் அலம்புவதை அலட்சியம் செய்துவிட்டால் அல்லது இதர சமய கோட்பாடுகளை பின்பற்றுவதில் சற்று கவனக்குறைவாக இருந்தால் அவர்களை அப்படியே விழுங்குவதில் அந்த ராட்சசர்கள் ஆனந்தம் காண்பார்கள். அறிவுரைகளை பெற்ற பின்பு அத்திரி முனிவர் இடமும் அனுசுயா இடமும் விடைபெற்று கொண்டு சீதை, ராமர், லட்சுமணர் ஆகிய மூவரும் முழு நிலா கரு மேகத்திற்குள் நுழைவதைப் போல அந்த அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்தார்கள். இப்பொழுது ராமர், சீதை, லட்சுமணர் ஆகிய மூவரும் தண்டகாரண்யத்திற்குள் நுழைந்தபோது
முனிவர்கள் தங்கியிருந்த அழகிய குடிசைகள் நிறைந்த பகுதியினை கண்டார்கள். பூக்களும் கனிகளும் நிரம்பிய நெடிய மரங்களால் சூழப்பட்டு பறவைகளின் இனிய பாடல்கள் உடன் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டு இருந்த அந்த ஆசிரமங்கள் பார்ப்பவரின் இதயத்தை புனிதப்படுத்தின. தர்ப்பை புல்லும் மர உரியும் எங்கும் பரவி இருந்தன. மான்களும் கொடிய வன விலங்குகளும் அச்சமின்றி சுதந்திரமாக திரிந்தன. இப்பொழுது ராமர் லக்ஷ்மணர் தங்களது வில்லின் நாணை தளர்த்திவிட்டு ஆசிரமத்திற்குள் பிரவேசித்தார்கள். அன்புடன் வரவேற்ற முனிவர்கள் அவர்கள் தங்குவதற்கான நேர்த்தியான குடிசை ஒன்றை வழங்கினார்கள். இரவை அங்கே கழித்துவிட்டு மூவரும் முனிவர்கள் இடமிருந்து விடைபெற்றார்கள். சீதை மத்தியில் நடக்க லக்ஷ்மணர் பின்னேயும் ராமர் முன்னேயும் துணிவுடன் அடர்ந்த காட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் அவ்வாறு பயணித்தபோது மறைந்து இருந்த மிகப்பெரிய ராட்சசன் ஒருவன் திடீரென அங்கு தோன்றிவிட்டான். அவன் இரத்தக்கரை படிந்த புலித்தோலை உடுத்தியிருந்தான். குழி விழுந்த கண்களையும் நீண்ட கூரான பற்களையும் கூரிய கரடு முரடான தாடையையும் உருண்டு பெருத்த தொந்தியையும் கொண்டு இருந்தான். அவனுடைய ஈட்டியில் 3 சிங்கங்கள், 4 புலி, 2 ஓநாய், 10 புள்ளிமான்கள், 1 யானை ஆகியவற்றின் தலைகள் இரத்தம் சொட்ட சொட்ட சிந்தியவாறு தொங்கிக் கொண்டு இருந்தன. மரணத்தின் உருவாக தோன்றிய அந்த பயங்கரமான ராட்சசன் மிருகத்தனமாக முன்னோக்கி பாய்ந்து சீதையை கைப்பற்றியபடி, இவளை என் மனைவியாக்கி கொண்டு உங்கள் இருவரின் இரத்தத்தை குடிப்பேன் என உரக்க கர்ச்சித்தான். அதனை கண்ட ராமர், சீதையை வேறொருவன் தீண்டுவது எனது தந்தையின் மரணத்தினால் ஏற்பட்ட வலியை விட எனக்கு அதிக துன்பத்தை அளிக்கின்றது என கூறி துடிதுடித்தார். லக்ஷ்மணரோ அது போன்ற பேச்சு கேட்கும் மனநிலையில் இல்லை. அவர் ராமரை நோக்கி, எப்படி உம்மால் இவ்வாறு நின்றபடி புலம்ப முடிகிறது? நான் செய்யப்போவதை கவனியுங்கள். நீண்ட நாட்களாக பரதனின் மீதான சினத்தை வெளிப்படுத்த முடியாமல் கட்டுப்படுத்தி வைத்து இருக்கின்றேன். இப்போது இவனை கொன்று அதனை தணிக்கப் போகிறேன் என கடிந்து கூறினார். அதற்குள் அந்த ராட்சசன், எனது அனுமதி இல்லாமல் என்னுடைய காட்டிற்கு வந்து இருக்கும் நீங்கள் யார் என அரைக்கூவல் இட்டான். அதற்கு ராமர், நாங்கள் இருவரும் சத்திரியர்கள். என்னுடைய மனைவியை பறித்து இடையூறு அளிப்பதற்கு உனக்கென்ன துணிச்சல் என சவால் விடுவித்தார். அதனை கேட்ட ராட்சசன் கூறினான், என் பெயர் விரதன், என்னுடைய தந்தையின் பெயர் ஜவன், தாய் சதகர்தா. எனது கடுமையான தவத்தின் பரிசாக எந்த ஒரு ஆயுதத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான வரத்தை பிரம்மதேவர் எனக்கு அளித்து இருக்கின்றார். ஆகையால் இந்த அழகிய பெண்ணை விட்டுவிட்டு ஓடிவிடுங்கள், இல்லையென்றால் நான் உம்மை கொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றான் அவன். இதனை கேட்ட ராமர் லக்ஷ்மணர் உடனடியாக தங்களது உடைவாளை எடுத்துக்கொண்டு ராட்சசனை நோக்கி வேகமாக பாய்ந்தார்கள். அவர்கள் அந்த ராட்சசனின் உடலை கடுமையாக வெட்டிய போதிலும் காயமடைந்த ராட்சசன் ராமரையும் லக்ஷ்மணரையும் தனது கைகளால் பற்றி கொண்டு காட்டின் உட்பகுதிக்கு இழுத்துச் சென்றான். அதனை கண்ட சீதை, ராட்சசனே, அவர்கள் இருவரையும் விட்டுவிடுவாயாக, என்னை எடுத்துக்கொள் என பரிதாபமாக கதறினாள். சீதையின் கதறலை கேட்ட ராமர் லக்ஷ்மணர் உடனடியாக விரதனை கொல்ல தீர்மானித்து விட்டார்கள். அமானுஷ்யமான தங்களது சக்தியினால் ராமர் ராட்சசனின் வலது கையையும் லக்ஷ்மணர் இடது கையையும் பிடுங்கி எரிந்து விட்டார்கள். விரதன் உணர்வு இழந்து தரையில் விழ இருவரும் முஷ்டியால் இடைவிடாது அவனை குத்தினார்கள். இவ்வாறு அடி வாங்கிய போதிலும் அந்த ராட்சசன் மரணப்படவில்லை. அதனை கண்ட ராமர் லக்ஷ்மணரிடம் கூறினார், இவனை சண்டையிட்டு கொல்ல முடியாது என்பதால் உயிரோடு புதைத்து விடலாம். விரைவாக ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டு நான் இவனை பார்த்து கொள்கின்றேன் என்றார் அவர். லக்ஷ்மணர் குழி தோண்டிய சமயத்தில் விரதன் தனது சுய நினைவிற்கு திரும்பிய நிலையில் ராமரிடம் கூறினான், நான் இப்போது உம்முடைய உண்மையான அடையாளத்தை தெரிந்து கொண்டு விட்டேன்.
முன்பு நான் தும்புரு என்ற பெயரில் கந்தர்வனாக இருந்தேன். நடன மங்கை ராம்பையின் மீது நான் கொண்ட காமத்தினால் என்னை ராட்சசன் ஆகுபடி குபேரன் சபித்து விட்டார். அதன்படி உம்மால் விடுவிக்கப்படும் தருணம் வரை காத்து இருந்தேன். தயை கூர்ந்து என்னை இந்த குழியில் புதைத்து சாபத்தில் இருந்து விடுவித்து விடுங்கள். அதன் பிறகு இங்கிருந்து 12 மைல் தொலைவில் வசிக்கும் மா முனிவரான சரபங்கரை சந்திக்கச் செல்லுங்கள். அவர் மிக மிக அனுகூலமான அறிவுரையை உமக்கு வழங்குவார் என்றான் அவன். ராமர் ராட்சசின் கழுத்தின் மீது காலை வைத்து இருக்க லக்ஷ்மணர் தொடர்ந்து தோண்டிக்கொண்டு இருந்தார். அவர் தோண்டி முடித்தவுடன் வீறிட்டு அலறிக்கொண்டு இருந்த அந்த ராட்சசனை ராமர் அந்த குழிக்குள் ஆழத்தில் தள்ளிவிட்டார். உடனடியாக பெரும் கற்களை கொண்டு அந்த குழியை மூடிவிட்டார்கள். இவ்விதமாக தும்புரு தனது ராட்சச உடலை விட்டுவிட்டு சாப விமோச்சனம் பெற்று சொர்க்கலோகம் திரும்பிவிட்டான். முந்தைய காலத்தில் விரதனை போன்ற பெரிய அசுரன் கூட அவர்கள் இந்த உடல் அல்ல என்பதையும் உடல் விட்டு உடல் மாறிச் செல்லும் நித்தியமான ஆன்மீக ஆத்மாக்கள் என்பதையும் அறிந்து புத்திசாலிகளாக இருந்தார்கள். இன்றோ கலியுகத்தில் பலத்த ஆதிக்கத்தினால் மிகப்பெரிய பண்டிதர்கள் மற்றும் மத போதகர்களால் கூட இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடிவது கிடையாது. இந்த யுகத்தில் மக்கள் குறைந்த ஆயுள் உடையவர்களாகவும் அறிவு குன்றியவர்களாகவும் துரதிர்ஷ்டசாலிகளாகவும் தத்துவங்களில் நாட்டம் இல்லாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவேதான் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் தன் உணர்விற்கான மிகவும் உன்னதமான எளிய வழிமுறையினை வழங்கி தமது விசேஷ கருணையை காண்பித்து இருக்கின்றார். அவர் வழங்கிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே என்னும் இந்த மகா மந்திர உச்சாடனம் ஒருவரை உடனடியாக பகவான் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ளச் செய்வதோடு ஆன்மீக உலகில் நித்தியமான ஆனந்தத்துடன் அவர் உடனே வாழ்வதற்கு தேவையான எல்லா தகுதிகளையும் வழங்கி விடுகின்றது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்